இப்போ பிஜேபியில இப்படி உள்ள முட்டிக்கிட்டாங்கல்ல, ஏடிஎம்கே ஏற்கனவே முட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம செய்தியாளர்கள் பங்குக்கு போய் கேட்டாங்க, யார்கிட்டயுமே செங்கோட்டையன் கேட்ட, ஐயா 2 நாளா உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா நீங்க கவனமா எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரை தவிர்த்துட்டு நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்களா என்னன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, நான் அப்படி ஒன்றும் இல்லையே, எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பொதுச் செயலாளர்னு சொல்லியிருக்கேன், இப்படி சொன்னா போதாதா, பேர் சொல்லணுமா அப்படிங்கிற ரீதிக்கு கேட்டார். அந்த 2 நாள் பொதுக்கூட்டத்தில் வந்து 2 நாள் பொதுக்கூட்டத்தில் நேற்றைய பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது நேற்றைய பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது அந்தியூர் என்பது தொடர்ந்து நாம் வெற்றி வாகை சூடியிருக்கிறோம், சேவல் புறாவிலே வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த முறை தோற்பதற்கு சில பேர் இந்த இயக்கத்திற்கு ஒரு துரோகத்தை செய்திருக்கிறார்கள். அதை நாம் கவனமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அது அந்தியூர் மட்டும்தான் பொருந்தும். சரி, இந்த 2 நாள் பொதுக்கூட்டத்தில் வந்து உங்களோட பேச்சை கவனிக்கிறப்ப என்னன்னா, ஒரு இடத்துல கூட இபிஎஸ் பேரை பயன்படுத்தவே இல்லை. கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் என்று அழுத்தமாக